பாக்கியராஜின் மறைவு தொடர்பாக அரசியல் பிரமுகர்கள் மற்றும் திரையுலகினர் அளித்த பேட்டியை பார்க்கலாம். அந்த எண்ணத்தோடு தான் நானே உதவிக்கு நான் வந்தேன். அவர் கூட நான் நிறைய பட்டிமன்றங்கள் பேசியிருக்கிறேன். எப்போ பேசினாலும் ரொம்ப அன்பாக பேசுவார், பழகுவார், சிரிப்பார், சந்தோஷமாக இருப்பார். அவருடைய எம்ஜிஆருடைய வாரிசு அப்படின்னு சொல்லி நாங்களும் உங்கள் வாரிசு தான் சார், நீங்களும் சொந்தம் எப்படின்னு. எம்ஜிஆர் எனக்கு ஜானகியம்மா எனக்கு அத்தை பொண்ணு, எம்ஜிஆர் எனக்கு சகலை, அப்போ நீங்களும் எனக்கு சொந்தம் தான் அப்படின்னு சொல்லி சிரிப்பேன். பயங்கரமாக சந்தோஷமாக சிரிப்பார், எல்லாம் உட்காந்து பேசுவார். எல்லா விஷயத்துலையும் சரி. நான் கொடுக்குற பேட்டிகள்லாம் பார்த்துட்டு கூட அவர் எங்கேயோ வந்துருங்க பத்திரிக்கை பேட்டி, அதை படிச்சுட்டு ஏதோ ஒரு மீட்டிங்லாம் சொல்லுவார், ரமேஷ் அவங்க பதிலை பார்த்து ரொம்ப நல்லா இருக்குன்னு. ஒருத்தர் கேட்டதை ஏன் டைரக்ஷன் பின் வாங்கிட்டீங்கன்னு. நான் சொன்னேன், நான் பின் வாங்கலை, யாரும் முன் வரல அப்படின்னு. அதை பாக்கியராஜா குறிப்பிட்டு சொன்னார். அதனால் வசனங்களில் அவர் கிங்கு, அவர் தான் இன்ஸ்பிரேஷன் எல்லாருக்குமே. அது ஒரு பெரிய விஷயம். அதாவது சாதாரணமான மனிதர், அது பாரதி ராஜாவுக்கு தான் முதல்ல அந்த கிரெடிட் கொடுக்கணும். ஏன்னா அவர் தான் அசிஸ்டண்டரை சேர்த்து நடிகராக்கி பெரிய லெவல் கொண்டாந்தார். அவர் மறைந்த உடனே சிஷியனு மறைந்தது ஒரு மாபெரும் இழப்பு. அவர் குடும்பத்தாருக்கு நான் இந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். யாரை பற்றியும் புறம் பேச மாட்டார். ஆக்சுவலாக அவர் இன்னைக்கு எழுத்தாளர் சங்கத்தில் எலெக்ஷனுக்கு அவர் நாமினேஷன் ஃபைல் பண்ணுறதுக்கு 10 மணிக்கு கிளம்ப வேண்டியவர். அவர் இந்த வாக்கிங் போயிட்டு இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நமக்கே இவ்வளோ அதிர்ச்சியாக இருக்குன்னா, திருமதி பூர்ணிமா பாக்யராஜ் மகள் அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ அதிர்ச்சியாக இருந்திருக்கும். இது ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு. ஆனால் பாக்யராஜ் என்ற நடிகன் மீடியா இருக்கிற வரைக்கும், டிவி இருக்கிற வரைக்கும் வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார். அந்த குடும்பத்துக்கு ஏற்பட்ட சோகத்தை அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறப்பதற்கு உண்டான மனோதைரியத்தை ஆண்டவர் அவருக்கு அளிக்க வேண்டும். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நான் பிரார்த்திக்கிறேன்.